குட் மார்னிங் டு ஆல். இந்திய புவியியல்ல நீர்ப்பாசனம் வேளாண்மையில முக்கியமான ஒரு ஏரியா அதுன்னு கேட்டீங்கன்னா நீர்ப்பாசனம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வித்தவுட் வாட்டர் இங்க என்ன பண்ண முடியாது, எதையுமே வேளாண்மை அப்படிங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் சேவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரெயின்ஃபால் அப்படி கண்டினியூவா ரெயின்ஃபால் இருக்கும் இருக்காது நம்மளுடைய இடத்துல. தென் அதே மாதிரி நம்மளுடைய மான்சூனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முழுமையும் எதை சார்ந்தது, மான்சூனை சார்ந்தது. அப்போ கண்டிப்பாக இங்க வாட்டர் எப்போ அவைலபிளோ அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதற்காகத்தான் அந்தந்த சூழலுக்கு தகுந்தவாறு இங்கு பாசன முறைகள் வேறுபடுகிறது. ஸோ இரிகேஷன் மெத்தட்ஸ் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா பிளைன் அங்க இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் வற்றாத ஜீவ நதிகள். அதனால அங்க என்ன தேவையில்லை, டேங்க் இரிகேஷன் தேவையில்லை. அதுக்கு போல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கெனால் இரிகேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கெனால் இரிகேஷன் தெரியும், கால்வாய் பாசனம். கால்வாய் பாசனம் எங்க அதிகமா இருக்கும், எப்போதுமே தண்ணி வந்துட்டு கூடிய ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா கால்வாய் பாசனம் இருக்கும். சேம் டைம் பாருங்க, சப்போஸ் சவுத் இந்தியா பாருங்க, ஒன்லி மான்சூன் வரும்போது மட்டும்தான் ரெயின்ஃபால் இருக்கும். இந்த மாதிரியான டைம்ல டேங்க் இரிகேஷன் மஸ்ட். டேங்க் இரிகேஷன் மீன்ஸ் டேம் கட்டியிருப்பாங்க. அந்த டேம்ல என்ன பண்ணிக்குவாங்கன்னா அந்த மான்சூன் வரும்போது சேவ் பண்ணிக்குவாங்க, இல்லாத டைம் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் இரிகேஷன் மெத்தட்ஸ். ஸோ இதே மாதிரி இரிகேஷன் மெத்தட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் அதிகமாக இரிகேஷன் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பித்த அந்த தாமோதர் பல்நோக்கு திட்டம் சொல்லுவாங்க, தாமோதர் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் 1949 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆன் டென்னிசி வேலி மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். டென்னிசி வேலி எங்க இருக்குன்னா, டென்னிசி ஒன் ஆஃப் த ரிவர் ஆரிஜின் ஃப்ரம் அப்பலேச்சியன் மவுண்டைன், த ட்ரிபியூட்டரி ஆஃப் மிசிசிப்பி. ஓகேவா? ஸோ அங்க இருந்து அங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அதிகமான ஃப்ளட் வந்துருக்கும், வெள்ளம் அதிகமாக அடிக்கடி வருஷம் வந்துட்டே இருந்திருக்கும். அதை தடுத்து என்ன பண்ணிப்பாங்கன்னா மின்சாரம் தயாரிப்பாங்க, அது இல்லாமல் இரிகேஷனுக்கு பயன்படுத்துவாங்க. அதற்காக ஒரு மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் டென்னிசி ரிவர்ல அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, நம்மளுடைய தாமோதர் பல்நோக்கு திட்டம் உருவாக்கப்பட்டது 1949, த ஃபர்ஸ்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நீர்ப்பாசனம் வேளாண் பயிர்களுக்கு செயற்கை முறையில் நீரை கொண்டு செல்லும் முறை. பாருங்க, ஆர்டிபிஷியலா ஹியூமன் பீயிங்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு மெத்தட் தான் இந்த இரிகேஷன் மெத்தட். ஸோ நேச்சுரலா உங்களுக்கு ரெயின்ஃபால் மூலம் வந்துச்சுன்னா அது நேச்சுரல் வெஜிடேஷன். கிராப் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் தன்னுடைய தேவைக்காக உருவாக்குறதா கிராப். அது ஒன்று நம்மளுடைய சொந்த தேவைக்காக இருக்கலாம், அல்லது கேஷ் கிராப் நம்மளுடைய சேவிங்ஸ்க்காக மணி கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். அதான் வேளாண் பயிர்களுக்கு செயற்கை முறையில் நீரை கொண்டு செல்லும் முறைதான் நீர்ப்பாசனம். இந்த நீர்ப்பாசனம் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? ரைட். தென் இந்தியா அதிக வெப்பத்தையும் சீரற்ற பருவகால மழைப்பொழிவையும் கொண்டிருப்பதால் இந்தியாவுக்கு அதிகமான வெப்பம், சீரற்ற பருவகால மழைப்பொழிவு, அது நான் சொல்லியிருப்பேன். ஸோ பருவகாலம்னா சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் மட்டும்தான் இங்கே ரெயின்ஃபால் கொடுக்குது. இப்போதான் சமீப காலத்தில் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளதான் என்ன பண்ணிட்டு இருக்கு, அதிகமான சைக்ளோனிக் ரெயின்ஃபாலும் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ரைட். கொண்டிருப்பதால் வறண்ட காலங்களில் வேளாண் நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீர்ப்பாசனம் அத்தியாவசியமாகிறது. ஸோ அதனால தான் என்ன பண்றோம், இந்த மான்சூனை நம்பி இந்தியா இருக்கிறதுனால தான் வறண்ட காலங்களில் வேளாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதற்காக இந்த நீர்ப்பாசன முறையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை தவிர அதிக வெப்பநிலை, வருடம் முழுவதும் பயிர் சாகுபடி, அதிக நீர் தேவையுள்ள பயிர் சாகுபடி, வணிக வேளாண்மை, மண்ணின் நீர்ப்புகு தன்மை ஆகியவற்றால் வேளாண் நாடான இந்தியாவிற்கு நீர்ப்பாசனம் இன்றியமையாதது. இப்ப பிளாக் சாயில்ல ஈஸியா என்ன பண்ணாது, நீர் உள்ள போகாது. உள்ள போயிடுச்சுன்னா ஈஸியா வெளியில வராது. அதே மாதிரி ரெட் சாயில்ல ஈஸியா உள்ள போயிடும், சாண்டி சாயில்ல ஈஸியா உள்ள போயிடும், அந்த இடத்துல தேங்கியே நிக்காது. அப்போ அதெல்லாம் லீச் ஆகி அடியில போயிடும், கீழே போயிடும். ஸோ இதற்கு தகுந்தவாறு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தவாறு நீர்ப்பாசன முறையை பின்பற்ற வேண்டும். நீர்ப்பாசனத்துக்கான ஆதாரங்கள் சொல்ல போனா, இந்தியாவுக்கு நீர்ப்பாசனத்துக்கான ஆதாரங்கள் மூலங்கள் அப்படின்னு சொல்ல போனா இதான் நிலத்தோற்றம், மண், மழைப்பொழிவு, நிலநீர், நிலத்தில் இருக்கக்கூடிய நீர், நிலத்தடி நீர் மற்றும் இருப்பு, நிலத்தடி நீர் இருப்பு, ஆற்றின் இயல்பு, பயிர்களின் தேவை போன்றவற்றின் அடிப்படையில் பல்வேறு வகையான நீர்ப்பாசன வகைகள் தேவை. அதாவது மண் எப்படி இருக்குது, மழை எந்த நாள்லாம் பெய்யுது,
தென் நிலத்தடி நீர் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பொறுத்து தான் அங்கு எந்த மாதிரியான நீர்ப்பாசன முறை வேண்டும் என்பது டிசைட் பண்ணும். அதான் சொல்லியிருக்கேன். நீங்க கங்கை சமவெளி போனா கெனால் இரிகேஷன் இருக்கும். தென் சவுத் இந்தியா வந்தீங்கன்னா டேங்க் இரிகேஷன் இருக்கும். சென்ட்ரல் இந்தியா போனீங்கன்னா வெல் இரிகேஷன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. ஸோ வெல் இரிகேஷன் அது வந்து ஆழ்துளாய் கிணறுன்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த இதில் போர் போர்டில் கொண்டு வராங்களே, இதெல்லாம் வந்து அதிகமாக குஜராத்தில் அதிகமாக இருக்கும். வெல் இரிகேஷன் அண்ட் போர் போடுறது வந்து குஜராத்தில் போட்டிருப்பாங்க. என்ன ரீசன்னா அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஹைலேண்டில் வந்து தண்ணியெல்லாம் என்ன பண்ணாது, உள்ள ஏறி போகாது, அங்கே சேவ் பண்ணி வைக்க முடியாது. அப்போ அவங்களால எதுதான் பண்ண முடியும், ட்ரில் பண்ணி தான் எடுக்க முடியும், போர் போட்டு தான் எடுக்க முடியும். சரியா, ரைட். தென் பாசன மூலங்கள் எதுன்னு பாருங்க. கால்வாய் நீர் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம். ஸோ இதில் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கால்வாய் கனால் இரிகேஷன் வேர் இஸ் அப்படின்னு கேட்டால் இஸ் இன் கங்கா பிளைன். தென் அதே மாதிரி வந்து கிணற்று பாசனம் அப்படின்னா கிணறு நம்ம ஊர்லேயும் அதிகமாக இருக்கு. நம்ம ஊரில் வந்து அதிகமான பாசனமே தான் கிணற்று பாசனம் தான் இருக்கும். அதே மாதிரி ஏரி பாசனம் நம்ம ஊரில் அதிகம். ஆனால் சென்ட்ரல் ஹைலேண்ட்லேயும் இந்த கிணற்று பாசனம் மற்றும் ஆழ்துளாய் கிணறுனா போர் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த கிணறு அங்க அதிகமா இருக்கும். சரியா, ரைட். நீர்ப்பாசன ஆதாரங்கள் மூலங்கள் அப்படின்னு சொல்ல போனா கால்வாய் நீர் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம் 3 வகைகள் காணப்படுகிறது. ஸோ இந்த 3 வகைகள்ல ஃபர்ஸ்ட் வந்து கால்வாய் பாசனம் இந்தியாவின் 2வது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரமாகும். கால்வாய் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கெனால் இரிகேஷன் ஒரு ரிவர்ல இருந்து ஒரு வே செட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்துட்டு போய் எங்கெங்கெல்லாம் வந்து வாட்டர் தேவையோ, ஆனா இதுக்கு கண்டிப்பாக நிலம் சமநிலமாக இருக்க வேண்டும். வாட்டர் அவைலபிலிட்டியை விட்டுருங்க. அடுத்தது வந்து டோபோகிராஃபியினுடைய ஸ்ட்ரக்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோபோகிராஃபி வந்து பிளைனா இருக்கா அல்லது வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கா அப்படின்னு அதையும் பார்க்கணும். ஸ்லாண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஜென்டில் ஸ்லோப் இருந்தாலும் சரி, ஸ்டீப் ஸ்லோப் இருந்தாலும் சரி, அங்க என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா கால்வாய் பாசனம் என்பது சாத்தியமில்லை. ஸோ அங்க டேங்க் இரிகேஷன் தான் வேணும். சரியா, ஸோ அதனாலதான் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே பிளைனா இருக்கிறதுனால கால்வாய் பாசனம் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் பர்டிகுலரா சொல்ல போனா வந்து கங்கை சமவெளியில். சரியா, ரைட். ஸோ ஆதாரம் ஸோ புக்ல கொடுத்துருக்காங்க. தாழ்வான மற்றும் சமமான நிலப்பகுதி, பருமன் மிகுந்த வளமான மண், வற்றாத நீர் மூலங்கள் மற்றும் அதிக நீர் பிரிப்பி கொண்ட பகுதிகளில் கால்வாய் பாசனம் முக்கிய ஆதாரமாக உள்ளது. அதிகமான நீர்பிடிப்பு இருக்கணும். அதே மாதிரி வந்து தாழ்வான மற்றும் சமமான நிலப்பகுதி, நான் சொன்னதா வருது எல்லாமே. தென் பருமன் மிகுந்த பலமான மண், நல்ல பருமனா இருக்கக்கூடிய பலமான மண் இருக்கணும். சரியா, ரைட். தென் கால்வாய் பாசனம் என்பது கெனால் இரிகேஷன் அப்படின்னா இங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்க பாருங்க. கால்வாய் பாசனம் தான் மேக்சிமம் 24% இருக்குது. குழாய் கிணறுனா இப்ப எல்லாம் போர் போடுறோம்ல, மாடர்ன் டெக்னாலஜி படி போர் போடுறோம், அதுதான் வந்து 46% இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், 46%. தென் மற்ற கிணறுகள் வந்து 16%, பிற நீர் ஆதாரங்கள் வந்து 11%. டேம்லாம் கட்டியிருப்போம்ல அதெல்லாம் வரும். ஓகேவா. தென் வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. கால்வாய் பாசனத்தை மேலும் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வெள்ளப்பெருக்கு வர்றதுக்காகவே என்ன பண்ணிருப்பாங்க, அங்கங்க கால்வாய் வச்சிருப்பாங்க. தென் வற்றாத கால்வாய் பாசனம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வகை கால்வாய்களில் ஆற்றிலிருந்து நேரடியாக எவ்வித வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா ஆற்றிலிருந்து நேரடியாக எவ்வித தடுப்பணைகளும் இன்றி தண்ணீர் கால்வாய் மூலம் எடுக்கப்படுகிறது. இவ்வகை கால்வாய்களை வெள்ள காலங்களில் தண்ணீரை திசை திருப்ப பயன்படுத்துவதோடு மழை காலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும். ஸோ வெள்ளப்பெருக்க தடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கால்வாய். சரியா, ரைட். ஸோ இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. தடுப்பணைகள் எதுவுமே இல்லாம டைரக்டா ஓப்பனா இருக்கும். அப்படி என்ன பண்ணிடுவாங்க, வெட்டி விட்டாச்சுன்னா போயிட்டே இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்லயும் இருக்குது. இதெல்லாம் வந்து டேங்க், நம்ம ஊர்ல குளத்து பாசனம்னு சொல்லுவோம்ல, அது அந்த வகையில் இதுவும் கால்வாயும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். கால்வாய் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய காவேரி டெல்டால கால்வாய் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தாமிரபரணியில வந்து கால்வாய் கொடுத்துருப்பாங்க. சரியா, ரைட். தென் வற்றாத கால்வாய், இதுல வந்து வற்றாத கால்வாய் இருக்கு, வற்றக்கூடிய கால்வாய் இருக்கு. இவ்வகை கால்வாய்கள் வற்றாத நதிகளின் குறுக்கே அணைகளை கட்டி நீரின் போக்கை சீர்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வருதல். வற்றாத நதி வந்து ஜீவ நதினா நமக்கு தெரியும், எது, சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா. ஸோ இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அணைகளை கட்டி நீரை எடுத்துட்டு வந்து ஒரு சைடா கொடுப்பாங்க. இந்த கால்வாய் பாசனத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் பிக்சர் போட்டுக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கால்வாய் பாசனத்தை பொறுத்த வரைக்கும். கிணறுகள் 2 வகைப்படும். ஒன்று திறந்தவெளி கிணறு, இன்னொன்று வந்து ஆழ்துளாய் கிணறு. கிணற்று பாசனத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து திறந்தவெளி, இதான் நம்ம ஊர்ல நிறைய பார்த்துருப்போம்.
ஆழ்துளாய் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வரல, எக்கனாமிக்கலா அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் சவுண்ட் ஆகல. ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆயிடும், ஆழ்துளாய் கிணறு வந்து அதிக அளவு வர ஆரம்பிச்சிடும். சரியா, ரைட். ஸோ கிணறு என்பது புவியில் செங்குத்தாக தோண்டப்பட்ட பள்ளம் மற்றும் ஆழ்துளாய் மூலம் நிலத்தடி நீரை புவியின் மேற்பரப்பிற்கு கொண்டு வருதல் ஆகும். சரியா, ஸோ செங்குத்தா தோண்டி என்ன பண்றாங்க, அங்க உள்ள வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, நிலத்தடி நீரை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. சரியா, இந்தியாவில் மொத்த பாசன பரப்பளவில் 62% கிணற்று பாசனத்தின் கீழ் உள்ளது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 62% ஏதான் கிணற்று பாசனம் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது நாட்டின் மலிவான மற்றும் நண்பகமான நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ளது. ஸோ கிணறு என்பது எல்லாருக்கும் வந்து ஓகே, நம்ம வந்து ஓப்பனா பார்க்குறோம். ஏன்னா ஆழ்துளாய் கிணறுல தண்ணி இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கிணற்று பாசனம் என்பதை என்ன பண்ணிக்கலாம், ஓப்பனா பார்த்துக்கலாம். தண்ணி இருந்தா நம்ம அதுக்கு தகுந்த கிராப்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ தண்ணி இல்லாமல் போயிடும் இந்த டைம்ல அப்படின்னா அதற்கு தகுந்தவாறு என்ன பண்ணிக்கலாம், கிராப்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதற்காக இது வந்து நண்பகமானது பிளஸ் வந்து ஓப்பன். சரியா, ரைட். அடுத்து மழைப்பொழிவு குறைவான பகுதிகளிலும் கால்வாய் மற்றும் ஏரி பாசனம் இல்லாத பகுதிகளிலும் கிணற்று பாசனம் அவசியமாயிருக்கு. கால்வாய் உள்ள வர முடியல, மேட்டு நிலமா இருக்குது. ஏரி பாசனமும் அங்க உள்ள வராது, அதுவும் மேட்டு நிலம். ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் அல்லது குறுக்க ஏதாவது வந்து டிரான்ஸ்போர்ட் கிராஸ் ஆகுதுனாலும் என்ன பண்ணிடுவாங்க, இந்த கிணற்று பாசனம் தான் நிறைய இடங்கள் இருக்கும். நம்ம ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கிணறுக்கும் குளத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சரியா, ரைட். தென் பாருங்க கிணற்று பாசனம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ சைட்ல எல்லாம் கட்டியிருப்பாங்க, ஒரு சைடில் மட்டும் ஹோல் இருக்கும். ஸோ மழை நீர் வந்தாலும் உள்ள போய் சேகரிக்கிற மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இதில் பாருங்க திறந்தவெளி கிணறுகள் அப்படிங்கிறாங்களா. திறந்தவெளி கிணறுனா நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இவ்வகை பாசனம் இருக்கும். திறந்தவெளி கிணறு எங்கே தான் இருக்கும், நிலத்தடி நீர் வந்து போதுமான அளவுக்கு எங்க இருக்குதோ அங்க இந்த திறந்தவெளி பாசனம் இருக்கும். தென் இப்பாசனம் கங்கை, சமவெளி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தபதி போன்ற ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் அதிகம் காணப்படும். சரியா, ரைட். தென் திறந்தவெளி கிணறுகள் நம்ம பார்த்திருப்போம், நிறைய பார்த்திருப்போம், நம்ம ஊர்லாம் அதிகமா இருக்கும். சரியா, அடுத்து ஆழ்துளாய் கிணறு. ஆழ்துளாய் கிணற்று பாசனம் நிலத்தடி நீர் மட்டம் குறைவாக உள்ள பகுதிகளில், நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப குறைவா இருக்குது, ஸோ ரொம்ப டீப்ல போய் வாட்டர் எடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் எதுக்கு யூஸ் ஆகும், இந்த ஆழ்துளாய் கிணறு பயன்படும். மின்மிகை பகுதிகள், மென்பாறைகள் கொண்ட பகுதிகளிலும் மேற்கொள்ளப்படுகிறது. குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு. ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த பாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, உள்ள இருந்து போர் போட்டு எடுத்து வெளியில கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்குது, குஜராத்லேயே அதிகமா இருக்கும். ஆழ்துளாய் கிணறு அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு கேட்டா குஜராத். சரியா, இப்போ பாருங்க கிணற்று பாசனம் எங்கெங்க அதிகமா இருக்கு பாருங்க. உத்தரப்பிரதேஷ் மேக்ஸிமம் பர்சன்டேஜ், ஸோ 26.6%. தென் மத்திய பிரதேஷ் 14.6%, ராஜஸ்தான் 13.1%, குஜராத் 7.8, பஞ்சாப் 7.1. பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் வந்து கெனால் தான் அதிகமாக இருக்கும், கிணற்று பாசனம் இருக்காது. ஏன் அப்படின்னா அங்கே சட்லஜ் ரிவர்ல நிறைய டேம் கட்டியிருப்பாங்க. சட்லஜ் ரிவர் வந்து abundant வாட்டர், இட் இஸ் ஏ பெரினியல் ரிவர், நோ ப்ராப்ளம். சரியா, ரைட்.